இந்த போட்டி இன்றைக்கு தொடங்கி அடுத்த ஒரு வாரத்திற்கு வருகின்ற 30ஆம் தேதி வரைக்கும் இன்னைக்கு இந்த நம்ம நேரு உள் விளையாட்டு அரங்கு நடைபெறுகின்றது. இந்த போட்டியை நடத்துவதற்காக நம்முடைய அரசு கிட்டத்தட்ட 3 கோடியே 2 லட்சம் ரூபாய் நிதி ஃபண்ட் ஒதுக்கி இருக்கின்றோம். 25 கண்ட்ரீஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 158 டாப் வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் பிளேயர்ஸ் இதுல கலந்துக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த 82 வீரர்கள் இந்த போட்டியில நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சரத்கமல் அவர்களும் அதே மாதிரி இந்திய வெரி ஃபேமஸ் டிடி பிளேயர் திரு தியா அவர்களும் இந்த போட்டியில பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 18 வீரர்கள் இன்னைக்கு இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. இந்த போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு செய்திருக்கின்றது. இந்த WTT சார் கண்டெண்டர் போட்டிகள் வெல்வதற்கு நம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். Sir, the DMK delegation has decided to take issue of bill limitation to the Prime Minister. The DMK delegation has decided. Yeah, that is what we had the meeting last week in Chennai, and we had all the chief ministers here. That is what we decided. We will take it to the further steps, and we will not. Sir, YouTubers are இன்னைக்கு அசம்பிளியில் முதலமைச்சர்களே சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் வந்திருக்கு, அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இருமொழி கொள்கை தான் நம்முடைய தீர்மானம். நம்முடைய மொழிக் கொள்கையிலேருந்து எப்பவுமே இருமொழி கொள்கையை மீற மாட்டோம், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது சட்டப்பேரவையில் இன்னைக்கு அனைத்து உறுப்பினர்களும் பேசியிருக்கிறாங்க. அனைத்து இயக்கங்களை சேர்ந்த உறுப்பினரும் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் டெல்லிக்கு இப்போ சென்றிருக்கிறார் செய்திகள் வந்திருக்கிறது. முதலமைச்சர் கேட்டுக்கொண்டது கூட முக்கியமான யாரும் பார்க்க போறதா சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது கூட இந்த இருமொழி கொள்கையில தயவு செய்து அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகோள் வச்சிருக்கிறார்.